ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கோகனட் ரைஸ், அதாவது ரொம்ப சிம்பிளான கோகனட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோகனட்டில் அந்த செல்ஸில் இருக்க கோகனட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை துருவி எடுத்துக்கலாம். இப்போ அது செய்கிறதுக்கு வானொலி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனோடனே கடுகு, உளுத்தம் பருப்பை ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். அதோட கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா பொன்னிறமாக லைட்டாக ஃப்ரை ஆகும்போது நம்ம காஞ்ச மிளகா, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப காரம் போட வேண்டாம். இதை போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த தேங்காவை, நம்ம ஆல்ரெடி திருவி வச்சுருக்க தேங்காவை நம்ம வானிலையில் போட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். அந்த சூட்லேயே நம்ம அதை திருப்பி திருப்பி விட்டோம்னா நல்லா இந்த தேங்காய் வந்து நல்லா இதோட மிக்ஸ் ஆயிரும். கருவேப்பிலை இப்போ நம்ம கூட ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அதோட தேவையான அளவு உப்பு, இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்ஜி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வித்தின் 2 மினிட்ஸில் நம்ம தேங்காய் சாதத்தை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸோ இல்லை வீட்டில் நம்ம சமைக்கிற ரைஸாக இருந்தாலும் ஹாஃப் பாயில்டோட வச்சுட்டு இதை பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாதத்தை ரொம்ப உடைக்காமல் லைட்டாக போட்டு இந்த தேங்காயோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கோகனட் ரைஸ் இஸ் ரெடி. பாருங்கள், எம்மியான டேஸ்டியான கோகனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து உருளைக்கிழங்கோட சாப்பிட்லாம், இல்லை முட்டை வச்சு சாப்பிட்லாம், இல்லை சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட கொஞ்சம் முந்திரி வேர்க்கடலாம் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தேங்காய் சாதத்தை நீங்களும் 2 மினிட்ஸில் ட்ரை பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.